4 பேர் நடுவிலே நூல் ஒருத்தன் கையிலே. பிரியாணியில் தயிர் சோறு கலந்த மாதிரி ஆகிடும், நல்லா இருக்குமா? அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க பிளானு. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா அப்புறம் மக்கள் நான் முட்டாளா? மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லை. நாளைக்கு நீ எந்த மூஞ்சி வச்சுட்டு 2031 ஓட்டு கேட்பீங்க? என்ன நடந்தா டிவிக்கு தான். அதிமுக வேலைக்காவது டிமுக வேலைக்காவது விஜய் தான். இப்போ அவங்க சேர்ந்தாங்கன்னா முட்டாள் நாங்களா இல்லை சொன்னவங்களா? இதுலேயே தற்கூரின்னு சொல்கிறாங்க ப்ரோ. தற்கூரி யாரு நீங்களே பார்க்கணும். ஒரு தமிழன் தனிச்சு நிற்கிறான், 6 மாதம் பார்த்துட்ட பிறகு அவருக்கு மேலே நான் வந்து என்ன தப்பு செய்கிறாரோ சொன்னவர் தோத்துறாரு. எம்எல்ஏ சீட்டு கூட இல்லை. 2 பேரும் சுமார் ஒரு 50-60 ஆண்டு காலம் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் மாறி மாறி ஆட்சி செய்தவங்க தமிழ்நாட்டில். அதனால 2 ஒன்னா போனா மேற்கொண்டு தமிழ்நாடு குட்டிச்சேர போகிற நிலைமை தான் ஏற்படும். எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டானா இந்த 5 வருஷத்தோட ஆண்டுட்டு போக வேண்டியது தான். அதுக்கு அடுத்து அரசியல் வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி பண்ணாங்கன்னா அது டிவிகேவுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட். ஆமாம், நெக்ஸ்ட் வீக்ல விஜய் சிஎம் ஆயிடுவாரு. நல்லவங்களுக்கு நிறைய அகேன்ஸ்ட் வரதான் செய்வாங்க. எப்பெல்லாம் அவர் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்களோ அங்க அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போறது தான் ஒரு கான்செப்டாவே இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்துல ப்ரூவ் பண்ணிருவாரு. இப்ப அதிமுக திமுக இணைஞ்சு போய் உட்கார்ந்தாங்க, ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி விஜய் மெஜாரிட்டியில ஜெயிப்பாருன்னு தான் என்னோட கருத்து. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக திமுக கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஆதரவு தருகிறார்களா, எதிர்க்கிறார்களா, அல்லது விமர்சனம் இருக்கிறதா என்பதை தான் நாம் இன்றைக்கு மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற முதல்ல இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடக்க வாய்ப்பு இருக்காம நடக்க வாய்ப்பு இருக்கா? அரசியல்ல எது வேணாலும் சாத்தியம், எப்படி வேணாலும் நடக்கும். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ணி நடிச்ச படத்துல ஒரு பாட்டு வரும். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. 4 பேர் நடுவிலே நூல் ஒருத்தன் கையிலே. ஓகேவா? டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. இட் இஸ் ரைட். ஓகே, இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. 4 பேர் நடுவிலே நூல் ஒருத்தன் கையிலே. திமுக அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழ்நாடு இருக்காது. எதனால? ஏன்னா ஆல்ரெடி தளபதி சொல்லியிருக்காரு, இவங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அது ஜஸ்ட்டாக ஒரு வார்த்தையால் சொன்னது இப்போ உண்மையாகுது. இப்போ தமிழக பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் ஒரு சிலர் 2 ஓட்டு 4 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். தமிழருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அவங்க அது பண்ணாமல் திமுகவுக்கு தான் நாங்கள் ஆதரவு தருவோம், அவங்க கேட்டு தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது நாட்டில் எவ்வளோ ரேப்புக்கு எவ்வளோ கெட்டது நடந்துச்சு. அப்போது அந்த கொஸ்டினை யாருமே கேட்கல. கூட்டணி கட்சியில் இருக்கும் அவங்க தலித் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, கூட்டணி வச்சு இவங்க முஸ்லீம் லீக் இருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. அதை பற்றி இவங்க யாருமே திமுக கிட்ட கேட்கல. ஆனால் ஒரு தமிழை முதல்ல ஆட்சி அமைக்க வராரு. இந்த விஷயத்துக்காக அவர்கிட்ட திமுக கிட்ட அவசியமே இல்லை. மனசார்மா தோணுச்சுன்னா அவங்க வேற கட்சி கண்டிப்பா வேற கட்சி கண்டிப்பா இருந்தாலும் அவங்க தலித்துக்கு நம்ம உள்ள சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காருல, அதுக்காச்சும் நீங்க ஒரு கை கொடுக்கணும். நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நாங்க யூடியூப் பார்த்துட்டு தான் இருக்கோம். 1 ஹவருக்கு ஒரு போஸ்ட். இன்னைக்கு எடுக்கிறீங்க முடிவு, நான் தாராளமா தரேன், பேசியிருக்கோம், நாளைக்கு கொடுக்குறோம் அப்படி சொல்ல மாட்டாங்க. எதுக்கு தெரியல. 1 ஹவருக்கு ஒரு அறிக்கை வருது, இதுமாரி பேசியிருக்கோம் இதுமாரி சொல்லியிருக்கோம் சொல்லிட்டு எதனால அப்படி பண்ணாங்க தெரியல. கட்ஸா நாங்க தரோம், தமிழுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு பண்ணணும். இப்போ திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, பிரியாணியில் தயிர் சோறு கலந்த மாதிரி ஆகிடும், நல்லா இருக்குமா? அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க பிளானு. தளபதி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தரணும். ஒரு மனுஷன் ஒரு மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்கான அது பெரிய விஷயம். அவருக்கு டைம் கொடுக்கணும்ல. உடனே அவருக்கு சீட்டும் கொடுக்காம ஒரு சில வதந்திலாம் பரப்புறாங்க, இதுமாரி ரேப் நடக்குது, இந்தமாரி ஆகுது. இப்போ தான் திமுக காரங்களும் மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அவங்கள பப்ளிசிட்டி பண்றவங்களுக்கு தளபதி பெரிய ஆளாக இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயத்தையுமே யாரும் பப்ளிசிட்டி பண்ணல. ஆனா இப்ப பேசுறாங்க, டிஎம்கேல இருக்கவங்களும் மற்ற கட்சியில இருக்கவங்களும் பேசுறாங்க இந்த மாதிரி கேஸ் நடக்குதுன்னு. அதே மாதிரி அவங்க சைட்லயும் தப்பு நடந்தா கேட்கணும். இல்லைன்னா இப்ப இது முதல்ல பொருந்துமானா? திமுக அதிமுக அதிமுக திமுக எப்படின்னா அது பொருந்துமா, மெர்ஜாவுமா? எப்பயுமே திமுகவோட போய் தான் இதர கட்சிகள் கூட்டணி வைப்பாங்க, ஏடிஎம்கேல போய் தான் இதர கட்சிகள் கூட்டணி வைப்பாங்க. அதுதான் லாஜிக். ஆனா இது இப்படி பண்ணாங்கன்னா, ஒருவேளை டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி பண்ணாங்கன்னா அது டிவிகேவுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒன்னாவும் சொல்லி நம்ம நம்புவோமா?
நம்பவும் முடியாது. அந்த மாதிரி தான் அது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவாதத்தை பத்தி பேச தேவை. பட் ஆவாதுன்னும் போதோ அது அமைஞ்சா எப்படி இருக்குன்றத பத்தி பேச வேஸ்ட் இல்ல. அப்ப அதிமுக திமுக கூட்டணி அமையணும்னு சமூக வலைத்தளங்கள்ல குரலை கிளப்புறவங்க யாரு? சமூக வலைதளம் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் வின் பண்ணாரு. அதனால வந்து இது நாட் பாசிபிள். இது புரளிதான். கண்டிப்பா புரளி தான். பேச்சுவாக்கில் நம்மள சும்மா நம்ம டெம்பா ஆகிறதுக்காக ஏதாவது நியூஸ் வரணும்ல. ஸோ அது மாதிரி கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய திருப்பியும் விஜயே வந்து சிஎம் ஆவார்ன்றது என்னோட நம்பிக்கை. நல்ல முடிவு அப்படின்றீங்க. மெஜாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்றாங்க. ஆமா சார், இப்போ இன்னும் 6 பிளேஸ் தானே தேவை மொத்தம். அந்த 6 பிளேஸ் வந்து கண்டிப்பா கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கொடுத்துருவாங்க. பிளஸ் வந்து விசிகா கண்டிப்பா கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் வீக்ல வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரு. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா அப்புறம் மக்கள் நான் முட்டாளா? நம்ம கையிலே இருக்கு. ஓகேவா? அதுல 1000 போடுவாங்க. சோசியல் மீடியாவில் எதை நம்ம எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. சோசியல் மீடியாவை நம்பி எல்லாமே பண்ணோம்னா வாழ்வாதாரமே இல்லாம போயிடுமே. அவங்க 2 பேர் சேர்றது மக்கள் முதல்ல ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் எதனால ஏத்துக்க மாட்டாங்க? எதுக்காக ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன்னா, இவங்க 2 பேர் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் 108 தொகுதியில விஜய் ஆதரவு அளிச்சு பண்ணிருக்காங்க. விஜய் தோத்ததுமே ஒரு 2000 ஓட்டு வித்தியாசம், 1000 ஓட்டு வித்தியாசம், 200 ஓட்டு வித்தியாசத்துல கூட தோத்துருக்காரு. அப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மக்களோட ஆதரவு நிறைய பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் இருக்கு. எடப்பாடி தலைமையிலேயும் திமுக கூட்டணியை சேர்ந்து ஆட்சி அமைக்கன்னு நடந்துக்குது. அது உண்மையா பொய்யா என்பது தெரியல. மக்கள் தான் புரியணும். அப்படி ஒரு ஆட்சி நடந்தானு அது தெளிவாக நல்ல தெளிவாக இருக்காது. ஆட்சி எப்படியும் 6 மாதம் 1 மாதம் கழிச்சு மீண்டும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் என்று எங்களோட எதிர்பார்ப்பு. நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு வந்தாலும் ஓகே தான். வந்தா ஓகே தான். ஆனா நிறைய சவால் பிரஷர் இருக்கு டிவிக்கு. இருக்கதான் செய்யும். நல்லவங்களை வந்து அப்படிதானே, நல்லவங்களுக்கு நிறைய அகேன்ஸ்ட் வரதான் செய்வாங்க. எவ்வளோ பார்த்துட்டோம் சார். இதுமாரி ஒரு நம்மள ப்ரெஷர்லேயே வச்சுக்கின்ற ஒரு அரசியல் தானே இதுவும். கண்டிப்பா. ஸோ அதனால பாக்குறீங்க. கண்டிப்பா. அப்ப அதிமுக திமுக கூட்டணின்றது அது ஒரு கண்டிப்பா ரூமர் தான் சார். அதுக்கு நிச்சயமா நடக்காத ஒரு விஷயம். நடக்காது. அப்படி நம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டிவிக்கு ஒரு ஆப்னண்ட் கட்சியே இல்லாத மாதிரி ஆயிடும் தமிழ்நாட்டில். எப்படின்னா மக்கள் ரொம்ப நம்பி இப்போ 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறதுனால ஓட்டே போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 2 பேரும் ஒன்னா ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது நம்மள ஏமாத்துற மாதிரி இல்லை. அது மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லை. நாளைக்கு நீ எந்த மூஞ்சி வச்சுட்டு 2031 ஓட்டு கேட்பீங்க? அதிமுகவை எதிர்த்து ஒரு 10 பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு 3 நாள் பிரச்சாரத்துல வச்சு அதிமுக கொங்கு சைட்ல அப்புறம் பிரச்சாரம் பண்ணாரு. திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் அங்கெல்லாம் அதிமுக எதிர்த்து ஒரு 2-3 வார்த்தையாச்சு டேமேஜ் பண்ணி பேசியிருந்தாருன்னா அதிமுக வந்து அந்த சீட்டும் வந்திருக்காங்கன்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா விஜய் வந்து அதை பெருசா எடுக்கல. ஏன்னா திமுக தான் பெரிய மெஜாரிட்டி. ஏன்னா லாஸ்ட் டைம் திமுக ஜெயிச்சது அந்த மாதிரி. ஏன்னா தனிப்பான்மையோட ஜெயிச்சிட்டாங்க. அதை பண்ணிருக்கலாம் விஜய். அதை விட்டதாலதான் இப்போ அந்த அவருக்கு தேவையான 8 சீட்டு மிஸ் ஆன காரணம் வந்து அவர் அதிமுகவை டேமேஜ் பண்ணி பிரச்சாரத்துல பேசுறதுதான் நான் நினைக்கிறேன். 2 பேரும் எதிர்த்து கட்சி நினைச்சு ஆண்ட கட்சி தான் 2 பேருமே. மக்களுக்கு 2 பேரும் எதிர்ப்பு இருக்குது. மறு ஒன்று எப்படி சேருவாங்க? சேர்ந்த மக்கள் ஒத்துக்குருவாங்க. ஒத்து வருமா? முதல்ல ஒத்து வருமா? ஒத்து வராது. அது எதனால அதிமுக திமுக வந்து ஒத்து வராதுன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் ஏன் பொருந்த மாட்டாங்கன்றீங்க? ஆளு கட்சியாருங்க அவங்க எதிர் கட்சியா இருந்தாங்க. மாத்தி மாத்தி பேசுவாங்க. இப்ப 2 பேரும் ஒத்து எப்படி வரும்? அது ஒத்து வராது இல்ல. அப்ப இந்த புரளியை கிளப்பி விட்டது எதனாலனா? விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். டிவிக்கு வரக்கூடாது. இப்ப வந்து வச்சவங்க உள்ள வரலாமா? இப்படி விட்டுருவாங்க. நீங்க 50 வருஷம் கட்சி 70 கட்சின்றாங்க. இல்ல இருங்க செய்ய மக்கள் நம்பிக்கை இல்ல. அதனால புதுசா ஒருத்தர் வந்திருக்காப்புல அவரே ஆட்சியில் விடாம ஆக்குறாங்க. அதுக்கான எதிர்ப்பு தான் பண்றது. என்ன நடந்தா டிவிக்கு தான். அதிமுக வேலைக்காவது டிமுக வேலைக்காவது விஜய் தான். ஏன்னா பி டீம் சொன்னா அவங்களே பி டீம் கூட சேருவாங்களா? அவங்க தான் ஏடிஎம் பி டீம் சொன்னாங்க. தளபதி ப்ரூஃப் பண்ணிட்டாரு. பி டீம்ல நாங்க சேர முடியாது சொல்லி அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க சேர்ந்தாங்கன்னா முட்டாள் நாங்களா இல்ல சொன்னாங்களா? இதுலயும் தற்கொலைன்னு சொல்றாங்க ப்ரோ. தற்கொலை யாரு நீங்களே பார்க்கணும். ஒரு தமிழன் தனிச்சு நிக்கிறான். ஆதரவு கூடியதான் ஒரு தமிழ். அதுக்கப்புறம் நீ ஒரு தமிழுக்கே நீங்க கூட மக்களை நம்பிக்கை காப்பாத்தீங்க. உங்களுக்கு ஓட்டு போடுறது எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. மக்களை நல்லா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் எப்படி ஆட்சி செய்யறாருன்னு பார்க்கலாம். 6 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு நான் அவரை பார்ப்பேன். 6 மாசம் பார்த்துட்ட பிறகு அவருக்கு மேல நான் வந்து என்ன தப்பு செய்யறாரோ சொன்னவரு தோத்துறாரு. எம்எல்ஏ சீட்டு கூட இல்ல. அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து தலைவர்கிட்ட எதுக்கு மதிக்கமே தவிர எல்லாத்தையும் தலைவர்கிட்ட கேட்க கூடாதுல்ல. தப்பானா சரி, சப்போஸ் அவரே தவறிட்டாருன்னா அந்த கட்சி அடுத்து யார் ரன் பண்ணுவான்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி மேல வந்து அவங்க பேசணும். அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண சொல்லிட்டு பார்க்கணும். எல்லாத்தையும் சாலிலே கேட்டா ஒரு சிங்கிள் மேன் வந்து எப்படி பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. மெஜாரிட்டியில இருக்கிற அவரு எல்லாத்தையும் ஒரு ஆளா நின்று சமாளிக்கிறாரு ப்ரோ. அந்த மாதிரி இப்போ டிஎம்கேலையும் மற்ற கட்சியில இருக்கணும். அவங்களே பேச வைக்கணும். அவங்களோட கருத்தை திருப்பி விட மாட்டாங்க. கூட்டம் போட்டு இவரே பேசிட்டு இவரே பேசினப்ப மொத்தம் எப்படி
சோ இப்ப அதிமுக திமுக உடனே விரும்பல. ஐயோ இது வேணாம் ப்ரோ, இது உண்மையா சொல்றேன். ஏற்கனவே வெளியில இருந்த இந்திக்காரெல்லாம் வந்து இங்க பாத்தீங்க தஞ்சை அடைஞ்சிட்டான். கண்டிப்பா சொல்லு பிஜேபி அவங்க மறைமுகமா கூட்டணி இருக்கு. 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், சத்தியமா சொல்ல நாட்டை காப்பாற்றவே முடியாது. மெரினால இன்னும் ஒரு 10-20 இடம் கேட்பாங்க நினைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆல்ரெடி வருவாங்க ப்ரோ, வெயிட் பண்ணுவான். இன்னும் 2 நாள் இருக்கு, கண்டிப்பா வருவாங்க. வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சு. அவரை பத்தி எவ்வளவு விமர்சனம் சொல்லி மேல வந்து நின்னுட்டாரு. இதுவும் சகஜமா போயிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆளுநர் இப்படி பண்ணுவார் நினைச்சு பார்க்கல. ஆளுநர் சிட்டா ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு. இது மாதிரி 150 சீட்டு வேணும். கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மாத்திரம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப தமிழ்நாடு இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் ஃபார்மாலிட்டிஸ் யூஸ் ஆகாதுல. எதுக்கு சட்டம், எவ்வளவு சட்டம்லாம் போடலையே. நல்லது கெட்டதுலாம் சட்டம் போடாம இதுக்கு சட்டம் போட்டா என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். ஏத்தலாமே, மக்கள் தானே சட்டம் தானே மக்களை. நம்ம முடிவெடுத்த தலைவர் சட்டம் மாறது தப்பே கிடையாது. அம்பேத்கரே மதிக்கல, சட்டம் மதிக்கல, சட்டத்தை மதிச்சு என்ன பிரயோஜனம். டிஎம்கே எடுங்கணும், நீங்க தனித்தனியாக தான் ஓட்டு போட்டேன். நீங்க 2 பேரும் ஒன்னா அடிங்க, நாளைக்கு எப்படி இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டிவிக்கே தான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட கால ஆட்சி பிடிக்கிற கட்சியா மாறிடும். சோதனை எப்படி எதிர்கொள்ள போறாரு விஜய்? விஜய்க்கு வந்து இனிமே வர காலம் எல்லாம் அரசியல் வந்தாலே சோதனை தான் சார். இதுக்கப்புறம் எல்லாமே சோதனை தான் இருக்கு. பட் சோதனையே சாதனையே ஆக்கணும், அவ்வளவுதான். ஆளுநர் ரொம்ப இழுத்தடிக்கிறாரு. இழுத்தலை சார், பண்றது கரெக்ட் தானே சார். அப்படி வந்து என்னன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். இப்போ வந்து சட்டசபையில் வந்ததுக்கு அப்புறமா வந்து நிரூபிக்க முடியலன்னா எல்லாமே வேஸ்ட் தானே, டைம் வேஸ்ட் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது இங்கேயே அவர் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டு வாங்கன்றாரு. அங்க காட்டுறதுக்கு இங்க காட்டிட்டு வாங்கன்றாரு. தப்பு இல்லை, அவர் லிஸ்ட் தானே கேட்கறாரு. ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டு வாங்கன்றாரு. ஸோ இது நம்ம தப்பா பார்க்க கூடாதுல்ல. டிஎம்கே ஏடிஎம்கேன்றது எனக்கு 40 வயசு ஆகுது. நான் வந்து ஒரு 20 வருஷமா அரசியல் தெரியும். ஆமா, தேர்தல் அரசியல் இருக்கீங்க, வாக்கு வச்சிருக்கீங்க. ஆமா, நான் ஒரு 4-5 தேர்தல்ல வாக்களிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. மக்கள் ஒத்துக்குறாங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஓ சரின்னு சொல்லி தான் ஊருக்கு ஓட்டு போட்டோம். அவன் சரி ஊருக்கு ஓட்டு போட்டான். இப்போ 2 பேரும் ஒன்னாங்க, எப்படி மக்கள் ஒத்துக்குறாங்களா? நீங்களும் உங்களுக்கு மனத்தை சொல்லுங்க, யார் ஒத்துக்குருவா? வேலைக்கு ஆகாது. இந்த சவாலை எப்படி விஜய் எதிர்கொள்வார்? கண்டிப்பா எதிர்கொள்வாரு. ஆளுநர் அடம் பிடிக்கிறாரு. ஆளுநர் மாற்றி விடுங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க தலைவர். இப்போ ஓட்டு கேட்கும் போது மட்டும் 2 பேரும் வந்து இலியும் பொடியுமா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து கூட்டணின்ற போது வந்து அது நல்லா இல்ல உண்மையா. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு இவங்க பத்தி அவங்க குறை சொல்றது, அவங்கள பத்தி குறை சொல்றதுல இருந்தாங்க. இப்போ 2 பேர் கூட்டணி வந்துட்டு நான் ஆட்சி அமைச்சுக்கிறோம் அப்படின்னும் போது அது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். தப்பு தான் என்ன வந்து நல்லா இல்ல. ஏன்னா 2 கட்சியும் வேணான்னு தானே ஒரு புது கட்சிக்கு வாக்களிச்சாங்க. 1,67,00,000 பேர் மக்களுக்கு பப்ளிக்கு இந்த ஜனநாயக நாட்டுல வேல்யூ இல்லாம ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் சுமார் ஒரு 50-60 ஆண்டு காலம் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் மாறி மாறி ஆட்சி செய்தவங்க தமிழ்நாட்டுல. அதனால 2 ஒன்னா போனா மேற்கொண்டு தமிழ்நாடு குட்டி சேர போகிற நிலைமை தான் ஏற்படும். திமுகவோட கொள்கைகள் வேற, அதிமுக கொள்கைகள் வேற. ஓகேவா? திமுகல வந்து குடும்ப அரசியல்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சிருங்க, அது என்ன குடும்ப அரசியல் இல்லையா? டிவிகே கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சு, அது குடும்ப அரசியலா இல்லையா? எஸ், குடும்ப அரசியல். குடும்ப அரசியல் ஒழிக்கிறதுக்காக தான் அவரு நம்ம விஜய் வந்து பேசுனது. இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி குடும்ப அரசியல் தான். இப்போ குடும்ப அரசியல் கூட எப்படி கூட்டணி வைக்கிறாரு அவர்? திமுக கூட இருந்துதான் வந்தாங்க காங்கிரஸ். சோ இப்போ திமுக தான் காங்கிரஸ் ஓட்டு விழுந்திருக்கும். ஆமா ஆமா. அப்ப வந்து திமுக கூட்டணி தானே அது கணக்கு வரும். அப்படி பார்த்தா இதுவே தப்பு இல்ல. திமுக கூட்டணிக்காக தான் அந்த 5 சீட்டு வந்து திமுக கூட்டணிக்காக தான், திமுகக்காக தான் காங்கிரஸ்க்கு இங்க இடம் நம்ம தமிழ்நாட்டுல. சோ திமுக காரன் தான் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருப்போம். அப்ப அது திமுக கூட்டணி தானே அது. ஓ அதனால. ஆமா. இப்ப திமுக அதிமுக கூட்டணி பொருந்தாதான? உண்மையாவே பொருந்தாதான? செட் ஆகாது. அமைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை வந்துட்டோம், அமைச்சிட்டும் எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இந்த 5 வருஷத்தோட ஆண்டுட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு அடுத்து அரசியல் வேற மாதிரி இருக்கும். எதிர்கட்சியா இருந்தாலும் ஓகே தான். பட் ஆனா இருந்தாலும் ஆல்ரெடி அப்படிதானே இருக்கிறாங்க. இத்தனை வருஷமா அப்படிதான் இருந்தாங்க. இப்ப திடீர்னு வந்து கூட்டணின்ற போது அது சரியில்லைல்ல. ஏன்னா எத்தனையோ வருஷமா அவங்க வந்து தனித்தனியா தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு விட்டு கொடுக்க. இப்ப திடீர்னு வந்து நாங்க வந்து ஒன்னா சேர்றோம், நாட்டை வந்து எங்ககிட்ட கொடுங்க, நாங்க வந்து நாட்டை காப்பாத்துறோம்னு இத்தனை வருஷமா வந்து ஒண்ணுமே பெருசா ஒன்றும் பண்ண போது இல்லை. இப்போ வந்து புதுசா பண்ணி ஒன்றும் பண்ண போது இல்லை. இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஆதரிச்சாங்க. அதான் அவர் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வந்து ஓட்டு வாங்கி இவ்வளவு சீட்டு வந்து ஜெயிச்சாரு. இப்போ திடீர்னு வந்து அவர் வந்து இல்ல எங்களால அவர் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது அது ஏத்துக்க முடியல. ஒரு விஷயம் சமாளிக்கணும். இவ்வளோ விஷயத்த சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க. கட்சியே நடத்த முடியாதுன்னாங்க, கட்சியை நடத்தினாரு.
வேட்பாளர் 10 வேட்பாளரை நிறுத்த முடியாது, நாங்க நிறுத்தினாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காலி ஆயிடுவாருனாரு, முடிச்சாங்க. எதையோ பண்ணி பார்த்தாங்க. வேட்பாளர் யாரு, எந்த தொகுதியில நிற்பாங்க, யாரு, அது எல்லாமே கேட்டாங்க. எல்லாத்தையும் தடைகள்லாம் தாண்டி தானே வந்தாரு. ஸோ கண்டிப்பா இந்த தடையை தாண்டி வருவாருன்னு நான் நம்புறேன். விஜய்க்கு நல்ல செல்வாக்கு உயர்ந்துகிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா அது வந்து ஜனநாயகம் கிடையாது. உள்ளபடியே இப்போதைக்கு பாயிண்ட்ல அந்த சட்டமன்றத்துல தான் அவங்க வந்து வேல்யூ நிரூபிக்கணும், ஆளுநர்கிட்ட நிரூபிக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தோட ஆர்டர் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். திமுக அதிமுக இந்த கூட்டணி இந்த 5 வருஷத்துக்காக மட்டும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா மக்களோட இது வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி அது நம்ம சொல்ல முடியாது. அரசியல்ல எது வேணா நடக்கலாம். எதுவுமே வந்து இப்ப விஜய் ஜெயிச்சதே வந்து இது வந்து ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்தீங்களா? யாருமே எதிர்பார்க்கல. இது விஜய் இவ்வளவு பெரும்பான்மையில வருவாருன்றதை யாருமே, என்ன ஒரு 10 சீட்டு வருவாரு, 20 சீட்டு வருவாரு அப்படிதான் வந்து இருந்ததே தவிர பெரும்பான்மையா வருவாருன்றதே வந்து எதிர்பார்க்காத ஒண்ணுதான். வந்துட்டாரு. ஓகே, டிஎம்கே ஏடிஎம்கே இத்தனை 60 ஆண்டு காலமா ஆட்சியை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவர் ஆட்சி செய்ய வந்திருக்காரு. சரி, என்னதான் செய்யறாருன்னு பார்ப்போம். ஒரு 6 மாசம் அவர் கையில கொடுப்போம். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு, என்ன பண்றாரு மக்களுக்கு. ஸோ அவரோட வே ஆஃப் திங்கிங் வேற மாதிரி இருக்கும்ல. சரி, ஸோ அந்த திங்கிங்க்கு நம்ம இடம் கொடுத்து பார்ப்போம். இது பொருந்தாது 2 கூட்டணி. இது பொருந்தாது. விஜய் அவர்களுக்கு இவ்வளவு சோதனை இருக்கு, 108 மெஜாரிட்டி இல்ல அப்படின்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நான் அவர் இத்தனை தொகுதியில நின்று இத்தனை ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு, வந்தோடனே இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு, அது பெரிய விஷயம். நான் சதவீதத்திலே பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லாத சதவீதம் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து அதிகமாவே இருந்திருக்குது. அப்போ இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். மெஜாரிட்டிக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி பண்ணலாம் வேணும் கிட்டத்தட்ட. ரீஎலெக்ஷன் வைக்கலாம், நல்லாதான் இருக்கும் வச்சாலும். ஆனா வச்சா திருப்பி வந்து ஜெயிச்சிருவாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது மட்டும் அங்கங்க பிளாக் பண்ணிட்டாங்க, எல்லாரோடும் அந்த பஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாம் கரெக்டா விட்டுருந்தாங்கன்னா வாங்கிட்டு இருப்பாரு. அப்படிதான் நான் சொல்லுவேன். சோ அதிமுக திமுக கூட்டணி வேலைக்கு ஆகாது. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற முக்கியமான இதுதான் தமிழ்நாடோட மெயின் கான்செப்டே. ஆமா, என்னன்னா இப்போ என்ன பிஜேபி அடிச்சுக்கலாம், நம்ம பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் மெயின் கான்செப்ட். அப்பேற்பட்ட கான்செப்ட் இருக்கும்போது அதிமுக திமுக இணைஞ்சதுன்னு வைங்க, அது வந்து பிஜேபியோட பின்னணி வேலை தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரே தான் 50 வருஷமா ஆட்சி பண்ணிருக்கானுங்க. திருப்பி இப்போ விஜய் மட்டும் தனியா 108 தொகுதி ஜெயிச்சு திருப்பி ஆட்சி அமைக்கூடாது இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா கான்செப்ட் என்ன இருக்கு? கடைசி வரைக்கும் நாங்க 2 பேர் தான் வாழணும், வேற எவனும் வாழக்கூடாதுன்ற அந்த கான்செப்ட்ல வந்து இதுல வருது. சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு இது. ஒருவேளை ரீஎலெக்ஷன் நடந்தா நீங்க பாப்பீங்க, விஜய் வந்து அந்த 108 பெரும்பான்மை இப்போ கவர்னர் அக்செப்ட் பண்ணல பாத்தீங்களா? கவர்னரை கூப்பிட்டு விஜய்க்கு நீங்க அன்னைக்கு சொன்ன தப்புன்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்ன மாதிரியே தான் எப்பெல்லாம் அவர் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்களோ அங்க ப்ரூவ் பண்ணிட்டு போறதுதான் அவர் கான்செப்டாவே இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்துலயே ப்ரூவ் பண்ணிருவாரு. இப்ப அதிமுக திமுக இணைஞ்சு போய் உட்கார்ந்தாங்க, ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி விஜய் வந்து மெஜாரிட்டியில ஜெயிப்பாருன்னு தான் என்னோட கருத்து. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.